வீட்டுக்கு வந்த அண்ணனை அழைத்தார் ராமச்சந்திரன். அண்ணன் வாங்க, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமா, எங்க உங்க பையன் அலெக்ஸ்? அவன் ரூம்ல படிச்சுட்டு இருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறான். நீ என் பையன் வேலைக்கு போய் எங்க கஷ்டத்தை எல்லாம் போக்குவான். இங்கே அலெக்ஸ் அவன் ரூம்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. தக்காளி இன்னைக்கு போடுற ஸ்டேட்டஸ்ல எப்படி நம்ம வலையில விழுதான்ட்டு பார்க்கலாம். டே அலெக்ஸ், பெரியப்பா வந்திருக்காரு, கொஞ்சம் வந்துட்டு போடா, அப்புறமா படி. சரிப்பா. பெரியப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? நம்ம முருகன் பொண்ணு இருக்கால, அவ சென்னையில ஏதோ அமெரிக்க கம்பெனிக்கு வேலை பார்க்கறானா. மாசம் 50,000 சம்பளம். அலெக்ஸ் மைண்ட் வாய்ஸ்ல இந்தா தாளிக்க ஆரம்பிச்சிட்டான். இனி சட்டி கருக வர நம்மளை கொன்றுவான். அந்த நேரத்தில் ராமச்சந்திரன், அட என் பையன் அதை விட அதிகமாக சம்பாதிப்பான், சம்பாதிச்சா சந்தோஷம் தானப்பா, நான் போயிட்டு வரேன்ட்டு போறாரு. இங்கே அலெக்ஸ் கல்லூரிக்கு செல்ல தனது சட்டையில் வாசனை திரவியம் அடித்து கண்ணாடியில் முகத்தை பார்த்து தனது இருசக்கர வாகனத்தினை சென்று கொண்டிருக்கிறான். சீக்கிரமா கல்லூரிக்கு வந்து நண்பர்களுடன் கேண்டீன் முன்னாடி நின்று மகளிர்களுக்கு மதிப்பெண் போட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். நம்பர் 1, டேய் 1000 டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இசி டிபார்ட்மெண்ட் இருக்க பொண்ணுங்க அழகுக்கு முன்னாடி எதுவுமே இல்லடா. நம்பர் 2, உன் ஆள் அலமேலு அந்த டிபார்ட்மெண்ட், அதனால உனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அழகாத்தான் தெரிவாங்க. 3வது நண்பர், மாப்பிள்ள சிஎஸ்சி 3rd இயர்ல தேவின்ட்டு ஒரு பொண்ணு இருக்காடா, கொக்கா மக்கா அப்படி ஒரு அழகு, நல்ல வெண்கலச்சலை மாதிரி தக தகன்னு இருப்பா மாப்பிள்ள. 4வது நண்பர், அதெல்லாம் விடுங்க, நம்ம ராகினி மேம் அழகுக்கு இந்த காலேஜில் இந்த உலகத்துல கூட அப்படி ஒரு அழகு யாருமே இல்லடா. 2வது நண்பர், அட சனியம் பிடிச்சவங்களா, அவ பொண்ணுக்கே அடுத்த மாசம் கல்யாணம், நீ இன்னும் கிளவிய கூட விட மாட்டியா? அது சரி, நீ பாறைக்கு சேலை கட்டி விட்டா கூட குறுகுறுன்னு தானே பாப்பா. 5வது நண்பர், மச்சான் தலை லைட்டா கிறுகிறுன்னு வருது, பூஸ்ட் இருந்தா தாடா. நேரம் 9 மணி ஆக கல்லூரியில் மணி அடிக்கும். எல்லாரும் வகுப்பிற்கு சென்றனர். அலெக்ஸ் நண்பர்கள் வட்டம் மிக பெரியது. விஜய், அஜித், அது தவிர பெரிய படங்களும் ஏதாவது வந்தாலும் நண்பர்களுடன் கல்லூரியை கட்டடித்து படத்திற்கு செல்வான். கல்லூரியில் ஏதாவது விழா வந்தாலே போதும், ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் கூத்தாட்டம் என மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தான். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல கல்லூரி 4ஆம் ஆண்டு இனிதாக முடிந்தது. அதுவரை மகிழ்ச்சி மட்டுமே இருந்த வாழ்வில் வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரிந்தது. சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. கல்லூரி முடிந்து சிறிது நாளில் அவன் நண்பர்கள் எல்லாரும் வேலைக்கு சென்றனர். அவன் நண்பர்களோட எல்லாருக்கும் தொடர்பு கொண்டு, டேய் வேலை ஏதாச்சும் வாங்கித்தாங்கடா, வீட்டுல சும்மா இருக்க முடியல, வீட்லயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஒரு நண்பர்களிடமும் கெஞ்ச ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு யாருமே உதவவில்லை. பகலில் எல்லாம் வெறுமையானது. இருட்டில் தினமும் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவனது தந்தை உடம்பு முடியாமல் போக வேலை செய்ய முடியாமல் நேர்ந்தது. இவன் வேலைக்காக தனது ஊரை விட்டு சென்னைக்கு வேலை தேடி வந்தான். அவன் வரும்போது வெறும் 1000 ரூபாய் பணத்தை மட்டுமே எடுத்துட்டு வந்தான். டேய் செல்வின், நான் அலெக்ஸ், நான் வேலை தேடி சென்னைக்கு வந்தேன், எனக்கு நீங்க வேலை வாங்கித்தான்ட்டு கேட்டு கால் பண்ணல, நைட்டு தங்குறதுக்கு ரூம்ல ஒரு ஓரமா இடம் மட்டும் தாங்கடா. அலெக்ஸ், எனக்கு உன் சிச்சுவேஷன்லாம் புரியுது, ஆனா ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சா எங்களுக்கு பிரச்சனை. எப்பா சாமி, நீங்க எனக்கு உதவுன்னு வர போதுண்டா, இனி உங்ககிட்ட உதவின்ட்டு நான் கேட்டா என்னை செருப்பை கலத்தி அடிங்கன்ட்டு போன வைக்கிறான். 5 இரவு பேருந்து நிலையத்தில் உறங்கி அன்றைய தினத்தை கழித்தான். அடுத்த நாள் காலை பசியுடன் எழும்பி தன்னிடம் உள்ள பணத்தை பார்த்தால் 50 ரூபாய் மட்டுமே இருந்தது. காலை சாப்பிடாமல் வேலை தேடி ஒரு கம்பெனிக்கு சென்று ரிசியூம் கொடுத்து வேலை கேட்டான். யாரும் அவனுக்கு வேலை கொடுக்கவில்லை. ஒரு சில கம்பெனியில் உள்ள கூட அனுமதிக்கவில்லை. ஒரு நாளில் ஒரு நேரம் மட்டுமே அம்மா உணவகத்தில் மட்டுமே சாப்பிட்டான். இப்படியே ஒரு வாரம் சென்றது. 5 இரவு அவனது தாய், ஏ ராசா எப்படி இருக்க, நல்லா சாப்பிடுறியா? ஆமாம நல்லா சாப்பிடுதேன், இன்னைக்கு ராத்திரி கூட பிரியாணி சாப்பிட்டேன், தங்குறதுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் ரூம்ல தான், இங்க ஒரு குறையும் இல்லை, வேலைக்கும் சீக்கிரம் கூப்பிடுறேன்ட்டு சொல்லியிருக்காங்க என தாயிடம் போய் பேசி போனை கட் பண்றான். படித்த படிப்புக்கு வேலையே இல்லையே என மனம் உடைந்து அழுது கொண்டிருந்தான். பின்பு ஒரு தள்ளுவண்டி கடையில் மாலை 5 to 10 மணி வரை ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு செஞ்சான். இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தில் நன்கு உறங்கி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் போலீஸ் வந்து, இங்க யாரும் தூங்கக்கூடாது, எழுந்து ஓடுங்கட்டு அடிச்சு விரட்டுறாங்க. 5 இரவு ரோட்டோரத்தில் கொசு கடியுடன் படுத்து உறங்கினான். இந்த கஷ்டத்திலும் வீட்டிற்கு மாதம் 5000 ரூபாய் அனுப்பினான். இப்படியே 5 மாதங்கள் சென்றன. ஒரு கார் உற்பத்தி கம்பெனியில் அவன் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைத்தது. உணவு, தங்க இடம் எல்லாமே கம்பெனி செலவு செய்தது. மாதம் 15000 ரூபாய் வேலை கிடைத்தது. 5 இரவு அவனது நோட்புக்கில் மனம் உடைந்து ஒரு கவிதை எழுதினான். பழைய சோற்றின அருமை தெரிய வேண்டுமா, ஊரை விட்டு வெளியே வந்து பார், தள்ளு வண்டி கடையும் நட்சத்திர ஹோட்டலாக தெரிய வேண்டுமா,
ஊரை விட்டு வெளியே வந்து பார். 3 வேளை உணவு 2 வேளையாய் மாற வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். தேநீரும் உணவாக மாற வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். வேலையின் அவசியம் தெரிய வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். செலவுகளை அதிகரிக்க வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். வீடுகளின் வாடகையை பற்றி தெரிய வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். குடும்பத்தின் பாசத்தை பற்றி தெரிய வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். நட்பின் வலிமையை தெரிய வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். துரோகத்தின் தண்டவாளத்தை பற்றி தெரிய வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். உன் தன்னம்பிக்கையை பற்றி தெரிய வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார். மொத்தத்தில் வாழ்க்கையின் சந்தோஷத்தை துளைக்க வேண்டுமா? ஊரை விட்டு வெளியே வந்து பார் என்ற கவிதையை எழுதினான். இந்த கதை என் வாழ்வில் நடந்த கதை. இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் வாழ்க்கையை வேலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 90% ஆசைகள், கனவுகள், லட்சியம் எல்லாமே மரித்து போன